కాదలిన్న కళ్ళముచ్చి ఆటమా చుట్టు చిల్లి పట్టం పుచ్చి పుట్టమా కాదలిన్న కళ్ళముచ్చి ఆటమా చుట్టు చిల్లి పట్టం పుచ్చి పుట్టమా நீ இந்தியா ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜஸை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்குள்ளே வந்து இன்போர்ட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் நானே இந்த மாதிரி சாங்கு, அதுக்கடுத்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு எஃபெக்ட், அதுக்கடுத்து எம்டியாக விட்டுட்டு மறுபடியும் ஒரே ஒரு எஃபெக்ட், அதுக்கடுத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா பீட் மார்க்ஸை எம்டியாகவே விட்டுருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணால் இப்போ அப்படியே நான் ஆல்ரெடி வந்து ஒரு பீட் மார்க்கை நான் வந்து அந்த இமேஜஸ் எல்லாம் சாம்பிளுக்காக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க்லேருந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜஸை மாற்றி ஃபஸ்ட்டு அந்த கேர்ளோட இமேஜ், அடுத்து நம்மளோட இமேஜ், மறுபடியும் கேர்ளோட இமேஜ், நம்மளோட இமேஜ், இதே மாதிரி அடுத்து ஸோ இந்த இடத்துல நம்மளோட இமேஜ், அடுத்து அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ இந்த டபுள் பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் எந்த இமேஜுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்டா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் இமேஜை ஆட் பண்ணாமல் அடுத்து இருக்க மீத இருக்க பீட் மார்க்லாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த டபுள் பீட் மார்க்கில் எந்த இமேஜுமே ஆட் பண்ணாமல் அடுத்து மீதம் வீடியோட லாஸ்ட் வரை இருக்க இமேஜஸ் எல்லாத்துலேயுமே இமேஜஸை இந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ் எல்லாமே எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தாச்சா. இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நாம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கா, அந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க எஃபெக்ட் போங்க, இந்த 3 டாட்டை டச் பண்ணி காப்பி ஆல் எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கு, அதாவது நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணி வச்சுருங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் இமேஜில் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி ரெண்டாவது இமேஜ், இந்த ரெண்டாவது இமேஜில் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி மூவ் பண்ணி மூணாவது இமேஜ். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜஸை பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு இருக்க 4 இமேஜ் வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கா, இந்த 4 இமேஜுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். வேறு எந்த இமேஜுக்கு நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த 4 இமேஜில் மட்டும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி மீத இருக்க இமேஜஸ்க்குலாம் நம்ம அடுத்தடுத்து இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி நான் கொடுத்த அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் போக இந்த 4 சின்ன பீட் மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்குன்னா ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஈஸியாக செலக்ட் பண்ணுறேன்னா இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த செலக்ட் ஆல் லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா எல்லா லேயரும் செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த கீழே இருக்க சாங்கு, அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்க அந்த 4 இமேஜ், இதை மட்டும் நீங்கள் அன்செலக்ட் பண்ணிவிட்டு மீதம் பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 8 லேயர் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த 8 லேயர்லேயும் ஒரே கிளிக்கில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 8 லேயர்லேயும் ஒரே கிளிக்கில் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதம் இருக்குது இந்த டபுள் பீட் மார்க்கில் இருக்க இந்த எம்டியான இடத்துக்கு மட்டும் நாம் எஃபெக்ட் வந்து கொண்டு வரணும். இந்த இடத்துல நான் என்ன எஃபெக்ட் கொடுத்துருப்பேன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். நம்ம இதை அலைட் மோஷன்லேயே க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு மேக் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் நாம் இதை ஈஸியாக ஒரு ஸ்டெப்பில் வந்து மேக் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறேன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா VPN இருக்குது பார்த்தீங்களா, VPN ஆன் பண்ணுங்கள். உங்களோட VPN ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் CapCut ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அந்த இதை கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த மேலே இருக்க அந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற கொடுத்துட்டு இதில் இந்த ஃபோட்டோஸில் போய் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு அந்த கேர்ளோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜை எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்க ஆட் அப்படின்ற கொடுத்து அந்த மாதிரி நமக்கு வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க எண்டிங்கிறத மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த வீடியோ எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டர்ஃப்ளைன்ற எஃபெக்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் மட்டும் நீங்கள் மேலே ஏற்றி பாருங்கள். இது வந்து நியூ வெர்ஷனால் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து மிஸ் ஆகுது. பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டோட வந்துருந்துருக்கும். ஸோ அந்த இது உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தது வந்து இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த எஃபெக்ட்டை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சமாக மூவ் பண்ணி இதில் இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதை கரெக்டாக என்ன பண்ணால் அந்த வீடியோட லாஸ்ட் அந்த இமேஜோட லாஸ்ட் வரை இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட்
ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க எக்ஸ்பர்ட் அப்படின்ற கொடுத்து ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே உங்களோட இமேஜையும் வச்சு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளைல வச்சு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி அதில் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாம் எடிட் பண்ணுற அந்த அலைட் மோஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பீட் மார்க்கோட கூட போகிற மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி அந்த பீட் மார்க்குக்கு உள்ளே கொண்டுட்டு வரது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். அடுத்தது உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணும்போது அதை நீங்கள் ஈஸியாகவே ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டபுள் பீட் மார்க்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணணும். அந்த பட்டர்ஃப்ளைல வச்ச இமேஜை அதை விட்டுருங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த சைடில் அடுத்து ஒரு டபுள் பீட் மார்க் இருக்குமா, இந்த இதில் தான் நம்ம இப்போ அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ நாம் ரெடி பண்ணி அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க்கோட எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதை எப்படி கம்மி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட் போயிட்டு அந்த வீடியோவை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க ஸ்பீடோமீட்டரை டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த பீட் மார்க்குள்ள அந்த எஃபெக்ட் எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த இமேஜை மட்டும் டச் பண்ணி அந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபுல் கம்போஸ் ஏரியா அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி உங்களோட இமேஜை வச்சு இந்த இடத்துல ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு வருதா என்னன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.